ஓம் நமோ வெங்கடேஷாய. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்டி த சேவா புக்கிங் தெப்ப விழா புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனோட சேவா டிக்கெட்டும் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. வர்ச்சுவல் சேவா அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதை வச்சு நம்ம சேவாவும் நேரில் பார்க்க முடியாது, தர்ஷனத்துக்கும் போக முடியாது. அதை பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவைல் தர்ஷன் வச்சு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டா தான் டேட் அண்ட் ஸ்லாட்லாம் சூஸ் பண்ணி தர்ஷனத்துக்கு அனுமதிப்பாங்க. அந்த தர்ஷன் அவைலபிலிட்டி 4 சேவாக்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட் வர நவம்பர் 24 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நடுவில் டிப் சிஸ்டமில் இருந்தது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போது ஆன்லைனில் நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க, பழைய மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஆக்சுவலாக அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஒரு தடவை நம்ம புக் பண்ணிட்டோம் இல்லை டிப்பில் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் ஆகிறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஜென்ரலாக 90 டேஸ் கேப் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். ஸோ ஆல்ரெடி நடுவில் டிப்பில் செலக்ட் ஆகிக்கிங்க, மறுபடியும் இதுலேயும் புக் ஆகுமா, இப்போ சிஸ்டம் மாற்றிட்டாங்களே அப்படின்னா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பொதுவாக ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சேம் இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அது சேவா டேட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. சனிக்கிழமைகளில் மட்டும் 500 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் கிடையாது. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களாம் இருக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க நம்ம அழைச்சிட்டு போகலாம். ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஜென்ஸுக்கு ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரி கட்டிக்கலாம். திருப்பதி பெருமாளை ஒட்டி இருக்கிற பிரகாரத்தில் நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும். எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பரில் ஆப்லேயோ இல்லை இன்னொரு நம்பர் இருக்குன்னா போர்ட்டல்லையோ கூட லாகின் செய்துக்கோங்க. அப்போ தான் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போதோ அதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9:58 போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அகெயின் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறப்போ என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரியில் 23, 24, 25 எடுத்தோன்னே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அக்காமடேஷன் வேண்டாம், சேவா டிக்கெட் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்கன்னா ஒருத்தருக்காக ட்ரை பண்ணால் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் வேணும்னா 2 பேருக்கு புக் பண்ணிக்கிட்டால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். வீக்கெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். அதுலேயும் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும், கோட்டாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படின்னா வேறு டேட் க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி காமிச்சதுன்னா அது ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளார தீந்துடும் இந்த டிக்கெட். ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னே கோட்டா இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு புக் நோ கொடுத்தா புக் ஆகிடும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட்டில் எந்த டிக்கெட்டும் தப்பு இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம். எப்படி மொபைலில் லேப்டாப்லலாம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் புக் பண்ணணும்னா என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேமெண்ட் கிடையாது, ஸோ ஃப்ரீ தான் இந்த டிக்கெட். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்றைக்கு நீங்கள் டேட் சூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 11 சூஸ் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் போய் புனித நீராடல் செய்துட்டு ஈர துணியோடு நம்ம போனோன்னா 300 ரூபா தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. க்யூவில் கூட நம்ம லக்கேஜ், மொபைல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக. டிக்கெட் ஸ்கேனிங் முடிச்சதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்லேயும் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக உட்கார வைப்பாங்க. ஒரு 2:45 போல் அனுமதிப்பாங்க. மகாதாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ சுப்பிரபாதம் விண்ணப்பிப்பாங்க. கேட்டுக்கிட்டே நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணோன்னா
பெருமாளுக்கு சாத்திக்கூடிய அந்த பெரிய மாலையை கோயில் உள்ளேருந்து கொடிமரம் பிரதட்சணம் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக அது முடிஞ்சோன்னே 3:45 போல் தரிசனத்துக்கு அனுமதிச்சிருவாங்க. 3:45லேருந்து 3:50க்குள்ளார காலையில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் பெருமாளை தரிசனம் செய்கிறது ரொம்ப டிவைனாக இருக்கும். கோயில் உள்ளே நம்ம கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருப்போம் கொடிமரத்துக்கிட்ட, அதுவே பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆனால் அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ 4 மணி ஆகிடும். எப்படியும் திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க. ஆல்மோஸ்ட் கேட்டுக்கிட்டே நம்ம வெளியில் வரலாம். வந்த பிறகு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் மொபைல் எடுக்கிறப்போ அவசியம் SBC சேனலில் பேக்கில் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடிமரம் தாண்டி உள்ளே போனது, அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெளியில் வந்ததெல்லாம் ஷுவராக ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம அங்கே போயிட்டு வந்ததை டிவியில் பார்த்துக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிவியோ இல்லை உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்ம போனோமே அப்படின்ட்டு. ஸோ இனி அங்க பிரதட்சணம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது புக்கிங் அப்போ புதுசாக ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், பிப்ரவரியில் புக் பண்ண போகிறதா இருந்தாலும், வைகுண்ட தார தரிசனம் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. பட் இப்போது டிப்புலேருந்து ரெகுலர் புக்கிங்க்கு மாற்றிருக்கிறதுனால அந்த ரூல் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று புக் ஆகும், இல்லைனா யூ ஹவ் ஆல்ரெடி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஏதாச்சும் நம்ம பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஜெண்டர் டீட்டெயில்ஸில் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், இல்லை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேலிடேஷன் எரர்னு வரும். செக் பண்ணி ஃபாஸ்ட்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம கிளிக் பண்ணுறது புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது கூட கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஸ்பீடு இன்டர்நெட் ஸ்பீடும் ரீசனாக இருக்கும். இருந்தாலும் எலிஜிபிளாக இருக்கிற ஒரு 2-3 நம்பரில் லாகின் செய்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆப்பு போர்ட்டல் இப்போ லேப்டாப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் ஷியோராக கம்மியாக காமிக்கும். எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். 3 உங்களோட டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீக் எண்ட்ஸை விட வீக் டேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் மந்த் எண்டாக சூஸ் பண்ணுறோம் டேட் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி மத்தியானம் 1:35 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 18,000 திவ்ய தர்ஷனோட கோட்டா 2,000 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவத்தில் நாளைக்கு சர்வபூபால வாகன சேவா, நைட்டு கருட வாகன சேவா. 300 ரூபாய் தர்ஷனத்தில் இன்றைக்கி 3.5 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்தோம் அப்படின்னாங்க. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 20ஆம் தேதி அப்டேட்லேயும் 8 மணி நேரம் ஆறதா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மழை இருந்தது அப்படின்னாங்க. என்னோட தெரிஞ்சவங்க டோக்கன் வாங்க போயிருந்தாங்க, மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 66,839 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.61 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 19,220 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.